நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே 4191 4231 மாடலில் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஒரு 3 போட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டிகே 4191 மாடல். இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எஸ்டிகே 4191 மாடலு. இதுக்கு வந்துக்கான 3 போட்டு, எல்லாமே 3க்கான டிரைவர் போட்டு இது எல்லாமே ஓகேங்களா. 3 போட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்டிகே 4191 4231 மாடலுக்கு இது வந்து ரெண்டும் ஆர்டர் பண்ணுறோம். அவங்க வந்து டெமோ பீஸ் கேட்டிருக்காங்க 3 பீஸு. இது 3 இப்போ ரெடி பண்ணிடலாம். இது வந்து 4191 4231 2 மாடலும் போட்டு ரெடி பண்ணிடலாம். டிரைவர் பீஸ் 3 ஒன்றே தான். இது ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹீட் சிங் பிளேட் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற சேனல் ஹீட் சிங் பிளேட் தான் கொடுக்க போகிறோம். இதுதான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இது வந்து ஃபில் ஆகிடுச்சு. இது வந்து ஃபில் ஆகிடுச்சு. இது வந்து ரெண்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, முடிஞ்சவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சம் வந்து ஓன் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பில்டிங் ஒர்க் நடந்துட்டு அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, கடையும் ஓப்பன் பண்ண முடியல. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் திறந்துட்டு அப்படி போயிடுறோம். இனிமேலுக்கு அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து எல்லாமே ஸ்பேர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பேர் எல்லாமே லோட் பண்ணி ஃபிட்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பிட்டாக போடும்போது ஒரு வீடியோ லென்த்தியாக போகுதுன்றதுனால ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்து, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஷனு, இதில் வந்து 3 விதமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடலில் 4191 மாடலில் காமனாக எல்லாத்துக்கும் 5200 வந்து காமன் எல்லாமே ஒன்றே தான். இந்த டிரைவர் செக்ஷனில் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் எல்லாத்தையும் மாறும் ஓகேங்களா. இது வந்து 4191க்கான மாடலு. மற்றபடி டிரைவர் போர்டு எல்லாம் ஒன்று தான். இந்த 5200 பிசிபி எல்லாம் ஒன்று தான். இந்த டிரைவர் செக்ஷனை மட்டும் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் ஓகேங்களா. 4191 4231 உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4191 மாடலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா BD 139 140 இருக்கும் கெப்பாசிட்டி, அதாவது டிரைவர் ஸ்டேஜில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்லேயும் சின்ன டிரான்சிஸ்டர் இருக்கும் பாருங்கள். இது அதாவது பயோஸ் செட் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா 4231 மாடலில். இது வந்து பார்த்திங்கன்னா 4231 மாடலில். 4231 மாடல் பார்த்திங்கன்னா பாருங்கள், டிரான்சிஸ்டர் வந்து பெருசாக இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரும் பாருங்கள், இது வந்து பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. இது சின்னது, இது வந்து பெருசாக இருக்கும். இது வித்தியாசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எஸ்டி ஸ்பேர் போட்டிருக்கு. அது வந்து ஒரு குவாலிட்டி அது ஒரு வித்தியாசமாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயோஸ் செட் பாருங்கள். இது வந்து பயோஸ் செட் பண்ணுறதுக்கான டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 547 அது மாதிரி 10 15 அது மாதிரி சின்ன 18 15 அது மாதிரி சின்னதாக வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள் பயோஸ் செக்ஷன் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து 4231 மாடலு. நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4231 மாடலுக்கான அப்டேட்டு. டிரைவர் செக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 3 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் பேக் சைடில் இருக்கிற ஒரு டிரான்சிஸ்டர், இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மாற்றுவோம் ஒரு செக்ஷனுக்கும். இதுக்கு வந்து ஹீட்சிங் பிளேஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து 10 லூப் ஹீட்சிங் பிளேட் போடுவோம். இது 4191க்கு மாற்ற பார்த்திங்கன்னா சேனல் போடுவோம். இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து சேனலுக்கான மாடலில். இது வந்து 4231க்கான மாடல். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரேட் வைஸும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டிக்கும் குறை இருக்கக்கூடாது, ரேட் அதிகமாக இருக்கணும். அதுன்றதுக்காக இது ஆல்ட்ரு பண்ணது. இந்த போர்டும் இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது, அதோடு அதிகமாக இருக்கும் சவுண்டு. இந்த பிஆம் சிஸ்டம் மாதிரி ஒரு சர்க்யூட் போடலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சிலிக்கான் டிரான்சிஸ்டர் தான் ஓகேங்களா. சிலிக்கான் டிரான்சிஸ்டர் தான். இங்கே பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா பயோ செக்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்கான டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்கேன். பார்த்தா 3 மாடல் போட்டிருக்கேன். இது வந்து கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்படி டெமோ பீஸுக்காக கேட்டிருக்காங்க. 3 பீஸ் அனுப்புகிறோம். நமக்கு ஓன் யூஸ்னால் நம்ம எப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிடுவோம். கஸ்டமர் கேட்குறது வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து 3 போர்டும் அனுப்பிச்சிடலாம். 3 போர்டு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஆடியோவும் செட் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து 4191க்கு 4231க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன், அது 3 மாடலில் போட்டுடலாம். இது ஃபிட் பண்ணிவிட்டு, ஏன்னா வீடியோ வந்து லென்த்தியாக போகும், அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டிடலாம் ஓகேங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி ஃபைனலாக ஆடியோ செக்கப்பும் பண்ணியாச்சு. ஆடியோ டெஸ்டிங் எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிப் ஹீட் பிளேட் போட்டு செஞ்சுருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சப்புக்கு ஹெவியாக இருக்கும். இதே வந்து இந்த சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே வந்து ஓவராக ஹீட் ஆகும். கம்பல்சரி இதுக்கு வந்து ஃபேன் வைக்கணும். இது வந்து இருக்கிறதுலே சப்பு ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த 2 ட்ராக்கில் வந்து 2 ஸ்க்ரூ போடணும். நான் போடல. அது வந்து சில தான் மேட்ச் ஆகாது, அதனால் அப்படி விட்டுட்டேன், போடல. இது வந்து ஹெவி. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டது. இது ஒரு பஞ்சிங் வரும். அது இதுவுமே பார்த்திங்கன்னா ஹீட் பிளேட் 10 லிப் தான். இது ரெண்டுமே ஒரே காமனாக தான் வரும். ஆனால் இதுக்கு ஆயுஸ் இது அதிகமாக வரும். இது வந்து ஆயுஸ் ஸ்மூத்தாக வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு 4191 மாடல். அவர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஃபிட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட், லோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு செய்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. 3 ஆப்ஷனும் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு 20 ஆர்டர் இருக்குது. கொரியர் அனுப்புறதுக்கான ஆர்டர் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை 4 முழுக்க 3. இதில் வந்து ஸ்டீரியோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல விட்டுருக்கோம். ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு வச்சுருக்கோம். ஸ்டீரியோ வேணும்னா இந்த ஃபீட்பேக்கர், இந்த ரெசிஸ்டன்ஸ் 157K ரெசிஸ்டன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்துரும். ஃபீட்பேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆடியோ ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஜம்பர் அடிச்சிருக்கோம். அது வந்து ஃபீட்பேக் இங்கே வருன்றதுக்காக ஜம்பர் அடிச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் அவுட். இந்த லைனில் 57K ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். இதுலேருந்து ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் கொடுத்து இந்த ஃபீட்பேக்கை போகும். இந்த ஃபீட்பேக்கோ இல்லை இந்த கெப்பாசிட்டர் இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஜம்பர் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து ஜம்பர் இல்லாமல் இருக்குது. வேணா ஜம்பர் கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த இடத்துல ஜம்பர் இருக்குங்களா, அந்த ஜம்பர் எடுத்துகிட்டு பிஎஃப் ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ வந்து ஸ்டீரியோவை மாறிடும். இதுதான் இருக்குது. இது வந்து பாருங்கள், ஃபீட்பேக்கிங் வந்துடும். இதுதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் வந்து ஃபீட்பேக்காக வரும். இதுலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இதில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபீட்பேக்கை கொடுத்தா இது வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா கூட கிரவுண்ட் பண்ணிவிட்டு ஆடியோ இன்புட் கட் ஆகிரும். உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ பண்ணணுன்னா இந்த ஆடியோ இன்புட் கொடுத்துடணும். இந்த ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் கட் பண்ணிடணும். இது கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டீரியோ கன்வெர்ட் ஆகிரும். உங்களுக்கு இது போர்டு மோனோவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி குவாலிட்டிக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மினிமம் இது 24/024 ஒரு 2 சேனலுக்குமே 24/024 ஒரு 10 ஆம்பியராவது கொடுக்கணும். அந்தளவுக்கு ரேஞ்சு அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். லோ ரிசல்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் பஞ்சிங் வரலன்னு சொல்லக்கூடாது. நான் டெஸ்டிங் வரது பார்த்திங்கன்னா 24/024 10 ஆம்பியர். அப்படின்னா 40/10 ஆம்பியர் தான் யூஸ் பண்ணுறேன் டெஸ்டிங்க்கே. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSCRT யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.